மீண்டும் உங்களை ஈஜிஎன் மருத்துவ ஆலோசனை நேரத்துக்கு வரவேற்கிறோம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் எபிசோடில் ஆரோக்கியமான கர்ப்பம் மற்றும் பாதுகாப்பான பிரசவத்தை பற்றி நாம் கலந்து உரையாடினோம். இன்றைக்கும் டாக்டர் சுதிப்தி நம்மளோட இருக்கிறாங்க. அதே டாப்பிக்கில் இன்றைக்கும் சில கேள்விகளுடன் அவங்களோட உரையாட போகிறோம். வெல்கம் அகேன் டாக்டர் சுதிப்தி. Thank you, Sophie. A pleasure to be back here. தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு என்னோட முதல் கேள்வி, என்னோட ஆராய்ச்சியில் மற்றும் நியூஸில் எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்குறது கருப்பு மற்றும் சிறுபான்மை இனத்தவர்கள் பேம் பாப்புலேஷன் அதிகமாக கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ப்ரெக்னென்ட் விமனையும் பாதித்திருக்குதா? உங்கள் கருத்து என்ன? ரொம்ப நல்ல கேள்வி சோஃபி. இது டெஃபினட்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பிளாக் அண்ட் ஏஷியன் மைனாரிட்டி எத்னிக் குரூப். இது யூகே டேட்டாலேருந்து வந்திருக்கிறது. எதுக்கான நம்மளோட பாப்புலேஷனில் அதிகமான ஓவர் வெயிட் ஜனங்கள் இருக்கிறாங்க. அண்ட் பீயிங் belonging to minority group itself has put us at risk. Third thing is diabetes problem. தமிழில் என்ன சக்கரை நோய், blood pressure problems. And last நம்மளோட socio economic background. Okay. And household, overpopulated households இருக்கு. Okay. இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஜனங்களில் ஹை ரிஸ்க் குரூப்பாக இருக்குது. இது ப்ரெக்னென்ட் உமனில் கூட பார்த்துருக்குறங்களான்னா டெஃபினெட்லி இதோட ட்ரெண்ட் பார்க்குறோம். யூனோ பேம் ப்ரெக்னென்ட் உமன் ஆர் மோர் எஃபெக்டட் தேன் அதர் எத்னிக் குரூப்ஸ். ஸோ இது டெஃபினட்டாக டேட்டாவில் ரீசர்ச்சில் வந்திருக்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங். ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? இதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்? இப்போ நீங்கள் பேக் ஹோம் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர்னு குடிக்கிறாங்க, நிறைய இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? என்ன கைண்ட் ஆஃப் விட்டமின்ஸ், மல்டி விட்டமின்ஸ் சாப்பிடலாம்? ஓகே, ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. Most Asians and black ethnic minority will suffer from vitamin D deficiency. எதுக்குன்னா இந்த country is on the northern hemisphere, you know, so sunlight ரொம்ப கம்மி. So when you compare to Caucasian white பீப்புளோட நம்மளை கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு அதிக சன் எக்ஸ்போஷர் தேவை இருக்குது. ஓகே, அது ஆப்வியஸ் ரீசன்ஸ். அது இங்கே ஒரு வாட்டி இட்ஸ் நாட் பாசிபிள். அதுக்கு சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறது நல்ல விஷயம்தான். ஓகே, ஸோ இஃப் யூ ஆல்ரெடி பீன் டயக்னோஸ்ட் வித் விட்டமின் டி டெஃபிஷியன்சி உங்களோட ஜிபி அதை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை இல்லைன்னா கூட கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. ஓகே, பிகாஸ் இட்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த ரீசர்ச் அண்ட் எவிடன்ஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. விட்டமின் டி எடுத்துக்கிறது என்ன பிரயோஜனம்னா இந்த வாட் தேவ் சீன் விட்டமின் டி எடுத்தால் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கம்மியாக பார்த்துருக்குறாங்க. ஸோ ரெக்வயர்மெண்ட் டு கோ டு ஐசியூ அண்ட் அந்த சிவியர் சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மி இருக்குது விட்டமின் டி லெவல்ஸ் கரெக்டாக இருந்தால். Okay. Okay, but it won't prevent you from getting COVID. But it will. What they've seen is people have less respiratory symptoms. Somehow it helps them with respiratory problems that come with COVID. Okay. Immunity question immunity எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட் தான். Immunity fights all the infections and everything. So யாரனா immune boosters அது இது but I cannot endorse any of them. But அது அவங்களோட choice. If they want to take it, they read the label, they know what their interactions are, and if it's safe enough to take, it's up to you. But vitamin D definitely
is coming into play now. Pregnant women எடுக்கலாமானா pregnant women இந்த கண்ட்ரியில் எப்போ இந்த நாங்கள் healthy start vitamins கொடுக்குறோம். Pregnant women, every pregnant woman gets a healthy start vitamin in her pack. So அவங்க midwife first time அவங்க போய் புக் பண்ணுறோம்ல, புக்கிங் அப்பாயின்மெண்ட்னு சொல்லும். அப்போ அவங்களுக்கு பேக் கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் திஸ் ஹெல்தி ஸ்டார்ட் விட்டமின்ஸ். அதில் மினிமம் டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ விட்டமின் டி அது இருக்குது அந்த பேக்கில். அது நீங்கள் டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும், ஆஸ் வி டோல்ட் யூ, டில் your pregnancy. Sometimes okay to carry on even if you are planning to breastfeed. So vitamin D எப்போ இருந்தோ இருக்கு pregnant women. All the more now, more important, women take that. Okay, sure, okay. ஸோ கர்ப்பமான பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த மல்டிவிட்டமினோ விட்டமின் டியோ உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணதை கண்டிப்பாக சாப்பிடுங்க, அது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அதோட ஓவர் த கவுண்டர் நீங்களாக போய் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க உங்களோட டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல். தேங்க்யூ டாக்டர். அண்ட் இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் எஸ்பெஷலி ஒரு பெண் கர்ப்பம் தரித்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம பேக் ஹோம் எல்லாரும் ஈட் ஃபார் டூன்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. யா, வாட் டு யூ அட்வைஸ் டாக்டர்? கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் விமன் நிறையா சாப்பிடணுமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதா, எஸ்பெஷலி நம்மளோட ஜனங்கள். யூனோ திஸ் இஸ் ஆல் வெரி கிராண்ட்மா சேயிங். கண்டிப்பாக இல்லை. Okay, you just eat for yourself. Okay, eat healthy. Eating for two is a very very old and unnecessary and a useless saying almost. Pregnancy healthy weight you need to gain, and that healthy weight is also, it's not like you double yourself up pregnancy la. So ninga keta and kelvikku answer enna illa, you just need to eat healthily. Yeah, okay, all right. So நீங்க என்ன டாக்டர் டயட் அட்வைஸ் பண்ணுவீங்க? அண்ட் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது ஜென்ரலாகவே நமக்கு ரொம்ப கஷ்டம் பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் மெஷர்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன் ஹவு கேன் தே கீப் தெம்செல்ஸ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி, அண்ட் எப்படி அவங்க வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணலாம்? உங்கள் அட்வைஸ் என்ன? ஓகே, ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் நினைப்பாங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நான் ஒன்றுமே பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் ஆனால் பண்ணவே பண்ணக்கூடாது. இஃப் யூ ஸ்பீக் டு யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ், தேல் சே நோ, ஒன்றும் பண்ணாத, பி வெரி வெரி கேர்ஃபுல். அது கேர்ஃபுல்லாக இருக்கணும், பட் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். So 30 minutes walk, you don't have to இப்போ ஜிம்மில் போயிட்டு மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் இல்லை. வாட் within your own available circumstances உங்கள் கார்டனில் நீங்கள் நடக்கலாம், நீங்கள் வாக்ஸ்க்கு போகலாம், பட் half an hour walk every day is good. Okay, ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குவைட் ஃபிட்னஸ் கான்ஷியஸ் women, obviously there's lot of women out there, ரொம்ப அவங்கள மெயின்டைன் பண்ணுவாங்க, which is very good. அவங்க கூட கண்டினியூ பண்ணலாம் அவங்க எக்ஸசைஸ். ஆஃப்கோர்ஸ் தே நீட் டு மாடரேட் தி எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருவேளை அவங்க வெரி எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை அவங்க குறைக்கணும். ஓகே, ஜஸ்ட் மாடரேட் எனஃப், which is good for pregnancy. Treadmill போகலாம், but you can put walking setting and do 30 minutes. So nothing wrong in doing exercise. If you were doing quite a lot of exercise, moderate it down, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, but still you can continue. Simple things is walk. Walk up and down the stairs is also good. I know one of my colleague, அந்த டாபிக் கூட நாங்கள் பேசலாம். நான் டயபெட்டிஸ் கிளினிக் கூட பண்ணுறேன். ஸோ ப்ரெக்னென்ட் உமன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள நான் இன்னொரு டயபெட்டிக் கன்சல்டண்ட்டோட 2 பேரும் பார்ப்போம். அவங்க எப்போவும் அட்வைஸ் சொல்லுவாங்க, விமன் when they ask, oh டாக்டர் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாட் ஆர் யூ சேயிங், they get very
they think we are saying something unusual. Okay. அவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லைன்னா கூட 2 weights in the home, just water bottles கையில் எடுத்துக்கிட்டு you can do just simple hand exercises also. So as simple as that, you can do, but we highly recommend that you stay fit in pregnancy. Sure. Thank you, doctor. Ladies, கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் விமன் உங்களால் என்ன முடியுமோ வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பாக அட்லீஸ்ட் 30 minutes எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர். டாக்டர், நான் திரும்ப அந்த என்னோட கேள்விக்கு வரேன். டயட், நீங்கள் என்ன டயட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு? Okay, if only I can prescribe a diet. என்னன்னா diet is very variable, இங்க நாங்க இப்போ இது தமிழ் channel, so Tamil people will eat something very specific, their Tamil diet. If you speak to me, me who is from a Telugu family, we have a separate cuisine and diet, so we cannot prescribe a diet for anyone. But என்ன சொல்றேன்னா உங்க டயட்ல கூட healthy food இருக்கு, cut down the carbs. Carbohydrates like rice, maida oda panna food ella is not good. Fried stuff, processed food, in a burgers and chips and these things, in any cuisine, in any culture, it's bad. So healthy food நீங்க உங்களோட cuisineல என்ன இருக்கோ அதை நீங்க moderate பண்ணிட்டு சாப்பிடலாம். இப்போ நான் சொல்ல எல்லாருக்குமே நீங்க மார்னிங் ப்ரௌன் பிரெட்டோட egg சாப்பிடுங்கன்னா some may not like it, so I cannot say one thing to stick, but eat healthy, eat in small portions, especially we are talking about pregnant women. Small portions frequently you can eat, space them out, but that will help. So diet is very, very important. சத்தான உணவு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க டாக்டர். அதனால pregnant women don't eat junk, but eat anything that is healthy. That's our advice. Okay, thank you, doctor. And doctor, any girl for that matter, even you and me, we always want to look beautiful, look young. And இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்களோட பழைய வெயிட்டுக்கு வரணும்னா என்ன டாக்டர் பண்ணணும்? Sophie, this is a golden question. Everyone wants to go back and look what they, and it's not impossible. It is possible. Adha naan sollala exercise part of the question. If you've been generally fit before pregnancy, no reason why you can't do the same thing after you've had your baby. Romba important inga na enna solla, what I want to say is pregnant women need to carry on, go back to your own previous exercises, whatever you were doing. Or ungalku normal delivery aichana, there is no reason why you can't get back to your normal routine. Because normal delivery is normal, you recover very quickly, and it's it's the best thing. But nevertheless, UKல 1 in 4 women have cesarean. For one or the other reason, we are not here to say but the rates are going up. So adukanu I'm not saying one is better than the other, but obviously normal delivery is always what we aim for, what we encourage women to have. But some women do have to have some cesareans, so we're not, we won't go into the details of it. But of course, if you had cesarean, you can't go back doing straight away such strenuous exercises immediately after an operation. At the end of the day, it is a big operation. Yes, you've had a baby, it's great time and it's wonderful time, but you got a big scar on your tummy, so you have to take care. Rombo ella naanga solra precautions ella edukkanum. At least 6 weeks. 6 weeks perikku, once you are able to do all the normal things, you can get back and do normal exercises. Inga na ஒரு exercise பத்தி பேச விரும்புறேன், which is called pelvic floor exercises. அது எனக்கு தமிழ்ல சொல்ல வராது. Okay, but I'm sure everyone has got smartphones. Whatever I'm telling, நான் என்ன சொல்றேன் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். pelvic floor exercises இது ரொம்ப
ரொம்ப ladies after normal delivery or even during pregnancy, especially later part of the pregnancy, கொஞ்சம் அவங்களுக்கு urinary symptoms வரும் because of the weakness of the pelvic floor. So அதுக்கு சில exercises இருக்கு, நாங்கள் இந்த வீடியோவில் அந்த போடுவோம் the exercises pictures. அது பண்ணும் நீங்கள் ப்ரெக்னென்சியில் கூட பண்ணலாம், after especially after you had your baby. You can do that. Cesarean ஆனா கூட நீங்கள் பண்ணலாம் அந்த exercise because they're very simple. It does not involve lifting weights or going on a marathon. It's very simple exercise. அது பண்ணா pelvic floor weakness போயிடும் and also urinary problems and things which some women can suffer from. எதுக்குன்னா normal delivery is quite laborious. You know, that's why it's called normal labor. And சில பேருக்கு இது ரொம்ப நேரம் ஆயிடும் delivery ஆகிறதுக்கு, like 1 day 2 days, sometimes women are in labor. And big babies when they deliver also, there is these problems women க்கு வரும். So இதை பற்றி என்ன questions ladiesக்கு இருந்தால் you can email us or we're happy to give you personal advice. But இந்த exercise பண்ண ரொம்ப நல்லது. Okay, thank you doctor. So pregnant women நீங்கள் கேட்டிருப்பீங்க, டாக்டர் சொன்ன மாதிரி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி அப்பவும் இல்லை டெலிவரிக்கு அப்புறமும் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க, அது சேஃப். செசரியனான மதர்ஸ் உடனே உங்களோட ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் பேட்டர்னுக்கு போகாதீங்க, வெயிட் பண்ணி டாக்டர் சொன்ன மாதிரி மெதுவாக செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ டாக்டர். நம்ம யாத்ராகமத்தில் பைபிளில் வாசிக்கிறோம், எப்ரேய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்களாம். அதாவது இஜிப்சியன் நர்சஸ் அவங்கக்கிட்ட போக முன்னாடியே தே ஹேட் பேபிஸ். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்வி, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி சோஃபி. ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஈவன் வி ஆர் கில்ட்டி. நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். பட் பைபிளில் ரொம்ப பிளேசஸில் there's sound mind is very important. Just not sound heart or sound body, but sound mind is also important to praise God or to do anything. You need to have a sound mind. ஆனால் ப்ரெக்னென்சியில் சில பேருக்கு ஆல்ரெடி ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இருக்கிற women can also get pregnant, of course. அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக ஆகலாம் ப்ரெக்னென்சியில். அதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது ப்ரெக்னென்ட். they can speak to their midwife, they can speak to their GP. அவங்க ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதா அதை கண்டினியூ பண்ணலாம். சில சேஃப் மெடிகேஷன்ஸ் இருக்குது ப்ரெக்னென்சியில், அதுதான் அவங்க ஜிபி அவங்கள ஸ்விட்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதில் போட்டு they might have been already taking a safer medication. So our advice is do not come off it suddenly like that. Keep taking. Okay. If you're already on them. But if you think you're not coping well in pregnancy, which can happen, they might have come off it wanting to get pregnant, and then if they're not coping with the symptoms, or anxiety or depression or சில பேருக்கு they might feel suicidal also in pregnancy. அந்த மாதிரி thoughts very very important. They speak to the midwife or GP, or even sometimes if they're coming to our clinics, we do ask them these questions. Ask not just their physical health, we want to ask how they are, அவங்க well-being எல்லாம் கேட்போம். If we find and women is struggling, we are happy to start them on treatment, seek advice, and we'll refer appropriately. So mental health is a big thing for us, and it's one of the important or most one of the if you look at the indirect deaths in mothers, one of them is mental health issues. So it's not just women dying in pregnancy or after pregnancy due to medical problems, but due to mental health problems, which is so understated sometimes. Women, that's the highest in the indirect causes. It's not a direct cause, but it is, unfortunately.
ஸோ நாம் ஆப்வியஸ்லி கிறிஸ்டியன் சேனலில் இருக்கிறோம். இந்த கிறிஸ்டியன் we both are Christians, and faith is very, very important. Spiritual well-being is also extremely important for us. நாங்கள் டாக்டர் ஆனால் நாங்கள் no faith ஆனால் இல்லை. If you actually see some of the scientists and doctors are much more faithful than ever. I was just listening to one of the messages before. Einstein used to say, apparently, when he's looking at, when he was inventing stuff, he was more marveled about God every time he saw something or he was thinking about things. If this is so marvelous, what about the creator who's created it? So most people are quite close to God in their journey, and I know in my first episode also I said it's it's God's grace and His goodness that has led us so far. So spiritual well-being is very important. Ninga pregnancy la every time ask God, if you're worried or you're concerned, ninga first God they're not separate. Health and God, they're not separate. God is the greatest healer. If anything, he's the biggest healer. We sometimes say, how did this happen? It must be a miracle. And we know, being a Christian, I almost think sometimes some of the things I see at work, I feel like this is God's hand. We write off so many things. We say இது நடக்கவே நடக்காது, but God can do things. So nothing is impossible with God. So spiritual health is very important. Okay. That's nice. Nothing is impossible with God. So again, if a spiritual well-being and only as Christians, we tend to fast. We think that's one of the most spiritual thing to do. இப்போ கர்ப்பிணி பெண்கள் ஃபாஸ்ட் பண்ணுறது சரியா? ஃபாஸ்ட் பண்ணலாமா? No, illa. That was very simple to answer. Illa, we would not recommend fasting by pregnant women. Then it's you need to eat healthily. You need to remain well throughout the pregnancy. So we would not recommend fasting in pregnancy. Outside pregnancy, do how much ever you want. It's up to you, between you and God. How much fasting, but not in pregnancy. Thank you, doctor. இப்போ நம்ம கேட்ட மாதிரி மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் pray to God, and if there's anything else, seek advice, talk to people. Don't keep it to yourself. வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பரிபூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So God is always there with us, and there's nothing impossible for him. இதுவரைக்கும் சிஸ்டரோட நம்ம கேட்ட கேள்வி பதில் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் இன் தட் நம்பர் displayed, or you can email us. Dr. Sudipti will reply to any questions you have. மீண்டும் நாம் அடுத்த எபிசோடில் இன்னும் பல கேள்விகளுடன் டாக்டர் சுதிப்தியுடன் சந்திப்போம். Till then, stay happy and stay blessed.